மொழிபெயர்ப்போம், தமிழராய் வாழ்வோம். தமிழர் நீதி கட்சி, ஏறுழவர் சங்கம் மற்றும் தமிழ் வழி கல்வி இயக்கம் இணைந்து நடத்தும் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நிகழ்ச்சி மற்றும் மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தலைவர் செந்தமிழ் போராளி சுபா இளவரசன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் நீதி கட்சி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்னைக்கு இந்த தியாகிகளுக்கான வீரவணக்க நிகழ்ச்சி என்பது அந்த நேரத்திலே நம்ம தமிழ் மொழி, இனம், சாதி அடிப்படையில் சிதைக்கப்படுது என்பதனால் அவங்களுடைய உயிரை பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க. அந்த தியாக வரலாறெல்லாம் காலப்போக்கில் மறைச்சிட்டாங்க. அதை இன்னைக்கு நம்ம மக்களிடையே, தமிழர் ஒரு அடையாளத்தில் மக்களிடையே எடுத்து சொல்லுவதற்காக அந்த ஆர்ப்பாட்டம் முன்னிறுத்தி இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதி அடிப்படையாலும் மொழியினாலும் தமிழோட இனம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சு போயிட்டு அதை தமிழர் நீதி கட்சி தலைமையில் மக்கள் ஒரு திரளாக அணிதிரண்டு தமிழ் தேசிய உரிமையை வென்றெடுக்க, புதிய பாதையை உருவாக்க தமிழர் நீதி கட்சியில் இணைந்து மக்கள் அனைவரும் தமிழர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். தமிழ் அறியா தலைமுறையை உருவாக்கும் தமிழக அரசுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். தமிழர் ஆரம்ப பள்ளிக்கூடத்திலிருந்து அடிப்படையிலிருந்து தமிழுக்கு முக்கியத்துவமே கிடையாது. ஏன்னு எடுத்துக்கிட்டால் தமிழில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, ஒரு வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் கிடையாது. எல்லாமே வட இந்தியாவிலேருந்து, ஐபிஎஸ்லேருந்து, ஐஏஎஸ்லேருந்து எல்லாமே வெளியூர் ஆளுகள் தான் இருக்காங்க. தமிழில் படித்த முக்கியமான அதிகாரி யாருமே கிடையாது. அதனால அந்த தமிழுக்கு முக்கியம் கொடுத்து படித்து உயர்ந்து வரவங்களுக்கும் அதுக்கான அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். தமிழ் தேசிய உரிமைகளை ஒருபோதும் அளிக்கக்கூடியவங்களை நாங்கள் எப்போதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற கூட்டங்கள் கிடையாது. தமிழர் நீதி கட்சி ஒருபோதும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. அவர் தலைவர் சுபா இளவரசன் அவர்கள் இந்த தமிழருக்காக போராடி பல தியாகங்களை பண்ணியிருக்காப்புல. அதெல்லாம் வரலாறு சொல்லும். நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகளுக்கு தெரியும் என்னென்ன தியாகம் பண்ணியிருக்காப்புல, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த தமிழர்களுக்காண்டா. அதனால அவருடைய குரல் இங்க மட்டும் கேட்டா போதாது, அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய அடுத்த முழு மூச்சாக. அதை சட்டமன்றத்துக்கு அனுப்புவது வரைக்கும் நாங்கள் ஒருபோதும் தூங்கவும் மாட்டோம், ஓயவும் மாட்டோம். அதை ஆணித்தரமாக எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய தமிழர் நீதி கட்சி மக்களுக்கான உரிமைகளை பறிக்கப்படும் போது எங்களுடைய கால்கள் தோழர் தமிழரசன், தோழர் பிரபாகரன் வழியில் கண்டிப்பாக எல்லா தமிழ் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் எங்களுடைய கால்கள் பயணிக்கும். நாங்கள் போராளிகள் சிதைக்கப்பட்டாலும் நாங்கள் ஒருபோதும் அவர்கள் வழியில் பின்வாங்க மாட்டோம். நாங்கள் இன்னும் கோழைகள் அல்ல. தமிழர் நீதி கட்சியின் விருதுகள் எப்போதும் எங்களுடைய போராட்டம் மக்களுக்கான உரிமையை வென்றெடுக்கக்கூடிய போராட்டமாக அமையும் என்பது இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன்.